ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஒரு சாண்ட்விச் தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க நம்ம போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா, வெள்ளை சுண்டல் வந்து எடுத்திருக்கேன். இது ஓவர் நைட் ஊற வச்சு ஒரு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இங்கே வந்து சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வேக விட்டு அதனோட தோலெல்லாம் நீக்கி எடுத்திருக்கேன். தென் இது வந்து நான் ஹோம்மேட் பன்னீர் நானே செஞ்சது. அடுத்து ஒரு வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுட்டு தென் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த சுண்டல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து சக்கரவள்ளி கிழங்கையும் வந்து நம்ம ஒரு மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சுண்டல், சக்கரவள்ளி கிழங்கு, பன்னீர்லலாம் நிறைய ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து ஒரு சாண்ட்விச்சாக நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து நானாக செஞ்சுருக்கேன். அடுத்தது பன்னீரை வந்து நம்ம உதிர்த்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லாமே உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம், கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாமே போட்டுட்டு அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு, தென் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து சாண்ட்விட்ச் செய்கிறதுனால நம்ம மயனைஸும் டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் நம்ம அதை ஆட் பண்ணாமல் நம்ம இதையே அப்படியே வந்து நம்ம உருட்டி நம்ம வந்து கட்லெட்டாகவும் செய்யலாம். அதுவும் வந்து செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். தென் ரொம்பவுமே ஹெல்த்தியும் கூட. பட் கட்லெட்டை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணால் ஹெல்தி, டீப் ஃப்ரை பண்ணால் வந்து அது வந்து அன்ஹெல்தின்னு தான் சொல்ல முடியும். பட் அதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்தி தான். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எல்லாமே வந்து ஈவனாக வந்து கலக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மயனைஸும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணி திரும்பவும் வந்து ஒரு கலர் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டு எடுத்தாச்சு. ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். மைதா ப்ரெட் எடுக்காதீங்க. வீட் ப்ரெட்டே வந்து வீட் ப்ரெட்டோ இல்லை மல்டிக்ரெயின் ப்ரெட்டோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்து நம்ம வந்து இப்போ அந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு சீஸ் வந்து சைடில் வச்சுட்டு நம்ம நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு பட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பட்டர் மேலேயே வந்து நம்ம இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து வச்சு மேலே வந்து பட்டர் தடவிக்கலாம். 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு எடுத்துட்டா ஒரு சூப்பரான சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ ஒரு சைடு வந்து வெந்துருச்சு, திருப்பி விட்டாச்சு. இப்போ வந்து அங்கேயும் கொஞ்சமாக லைட்டாக பட்டர் தடவி நம்ம வந்து திருப்பி எடுத்துட்டா ஒரு டேஸ்டியான ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது ரொம்பவே ஹெல்தி. நம்ம ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம வந்து இப்போ வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படின்னாலோ இல்லை குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நல்லதாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாலோ இது ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நம்ம சேனலில் இதே மாதிரி ஒரு 2-3 சாண்ட்விச் வெரைட்டிஸ் வந்து போட்டிருக்கேன். அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.